ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸ் எக்ஸசைஸ் 11.1 எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 சம் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கொடுத்து நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்போனன்ஸ் அப்படிங்கிறனால 2 power 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 power 6 வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், 6 டைம்ஸ் வந்து நம்ம வந்து 2 மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா. 2 × 2 × 2 × 2 × 2 × 2. அப்போது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. ஸோ அதுதான் வந்து இங்கே ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9 cube. ஸோ 9 cube அப்படிங்கும்போது 9 × 9 × 9, 9 9s are 81, 81 × 9 729. நெக்ஸ்ட்டு 11 square. ஸோ 11 × 11, ஸோ 121. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 power 4. ஸோ 5 × 5 × 5 × 5. ஸோ எனக்கு வந்து சிம்பிளாக வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் எப்படின்னா, ஸோ 5 5s are 25, 5 5s are 25, 25 25 மல்டிப்ளை பண்ணும்போது we get 625. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த வேல்யூஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6 × 6 × 6 × 6. ஸோ நல்லா கவனிங்க, இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இது 4 times 6 இருக்கனால பேஸ் வந்து 6ன்னு போட்டு 4ன்னு போட்டுக்கலாம். எப்படின்னா நமக்கு ஒரு ரூல் இருக்குது, பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பவர் எல்லாமே வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, 6 × 6 அப்படிங்கும்போது எனக்கு இது பவர் 1ன்னு வரும். அப்போ வந்து 6 to the power 1 + 1. ஸோ எனக்கு வந்து 6 to the power 2 அப்படின்னு வரும். அப்போது அந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு 6க்கும் ஒரு பவர் கொடுத்துக்கோங்க. ஸோ 6 × 6 × 6 × 6 பேஸ் சேமாக இருக்கனால அது பவர் வந்து 1 1 1 1 அப்படிங்கும்போது எத்தனை வருது, 1 2 3 4. ஸோ 6 to the power 4. நெக்ஸ்ட்டு t × t அப்படிங்கும்போது இங்கே பவர் 1 1 அப்படிங்கும்போது 1 + 1, ஸோ 2. நெக்ஸ்ட்டு b × b × b × b. ஸோ 1 1 1 1. ஸோ 1 + 1 + 1 + 1. ஸோ எனக்கு வந்து 4. நெக்ஸ்ட்டு இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, 5 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, அதே போல் 7 3 டைம். அப்போது தனித்தனியாக தான் நம்ம எடுக்கணும். ஸோ பேஸ் சேமாக இருக்கிறது மட்டும்தான் பவர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். 5 எத்தனை டைம் இருக்குது, 2 times. ஸோ 5 square × 7 செப்பரேட்டாக போட்டுருங்க. ஸோ 7 எத்தனை டைம் இருக்குது, 3 times. ஸோ த ஹோல் cube. ஸோ 5 square × 7 cube. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 2 டைம் இருக்குது, அதே போல் ஏ வந்து 2 டைம் இருக்குது. அப்போது 2 square × a². நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 3 டைம்ஸும் சி வந்து 4 டைம்ஸும் டி 1 டைமும் இருக்குது. அப்போது இதுவும் அப்படி தான், a to the whole cube × c power 4 × d.